3 பொருள் இருந்தால் போதுங்க. இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணி சாப்பிட்றலாம். ஆல்ரெடி நான் ஒரு கேரமல் புட்டிங் கேக் போட்டிருப்பேன். அதுக்கு நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். இதுக்கு 3 முட்டை எடுத்துக்கோங்க. 3 முட்டை எடுத்துட்டு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 7லேருந்து 8 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நான் 1.5 கப் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். சூடாக மட்டும் சேர்த்துறாதீங்க, நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கேக் மவுல்ட் அப்படி இல்லைனா டிஃபன் பாக்ஸ் எதுவாக இருந்தாலும் நெய் தடவி அதை இப்போ ஊற்றிட்டு 40 மினிட்ஸ் அளவுக்கு மேலே ஃபாயில் பேப்பர் இல்லை பிளேட் வச்சு நீங்கள் போட்டு மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்த்தாலும் ஒட்டக்கூடாது. ஃப்ரிட்ஜில் 2 hours வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி போயிடுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா.